கோவை மாவட்டத்தில் 1 மாத கால சிகிச்சைக்கு பின் பில்லூர் அணை பகுதிக்கு திரும்பிய குட்டி யானையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பெரியநாயக்கன்பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட மாங்கரை வனப்பகுதியில் 1 மாதத்திற்கு முன் வாய்ப்புண் காரணமாக 4 வயது ஆண் குட்டி யானை இலைத்தழைகளை உண்ண முடியாமல் அவதியுற்று வந்தது. குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்த அந்த குட்டி யானை மனிதர்கள் உண்ணும் அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றை உண்ண தொடங்கியுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து யானையை பிடித்து சாடிவயல் முகாமில் வைத்து வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். 1 மாத சிகிச்சையில் குட்டி யானை 90% குணமடைந்துள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் பில்லூர் அணை பகுதியில் கொண்டு குட்டி யானையை மீண்டும் அங்கு கொண்டு விட்டுள்ளனர். 4 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை குடியிருப்பு பகுதிகளாக ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. வாயில் அதுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால யானைகளால் இயற்கையாக சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட முடியாமல் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு அது பழகிடுச்சு. அதனால் குடியிருப்பு பகுதிக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கடந்த மாதம் 14ஆம் தேதி அதை டாக்டர் மனோகரன் அவருடைய தலைமையில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக சாடிவயல் எலிஃபென்ட் கேம்புக்கு கொண்டு போனோம். 1 மாதம் அதை தீவிர சிகிச்சை அளித்தோம். அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸு, என்சைம்ஸு, அப்புறம் நிறைய விட்டமின்ஸு இதெல்லாம் கொடுத்து நல்லா ட்ரீட் ஆகிடுச்சு. இப்போ